கையில கட்டை உடம்புல இல்ல சட்டை இந்த அளவு கல்யாணம் ஆகாத பட்டை லைன்ல வந்துச்சு லைன்ல வந்து வைக்கிறா யார் சாமி நீங்க நான் முட்டம் துறந்த மகன் நீ முட்டை துன்றறனா நாங்க முட்டை போடுற கோயிலே துன்றறோங்க ஏன் அப்படி கிடையாது மண்ணாசி பாச்சோன் மாதிரியே நாயவாடியே என்ன ஆரிசி தாங்க அரசு சொன்னா கள்ள குடிச்சு 49 செத்து போடா நீ அங்க நீ செத்து ஏய் போய்ட்டு மர யாரா நீங்க ரெண்டு பேரா நாங்க ரெண்டு பேர் யாருங்க யாரு நீ வண்டி புறான காப்பு கட்டிக்கிற நட்சேக்கிட்டு அவருக்கு கங்கணம் கட்டுறாரு
கொண்ட கட்டிக்கிட்டான். ஆமா கள்ள குடிச்சு 49 சேர்த்து போட்டா நீ அங்க நீ சேர்த்து நீங்க 2 பேரா? நாங்க 2 பேர் யாருங்கள்? யாரு? போதுராஜா எப்படி என்ன வச்சு ஒரே ஒரு தங்கச்சிங்க குழந்தை கண்ணு கட்டுமா அழுத்தேன் எங்க மாப்பிள்ளை தானே மாப்பிள்ளை கிடைக்கல கட்சியில் இந்த கண்ணு தான் கண்ணில் பட்டான் ஆள் பார்த்தா இந்த பேசிக்கிறானே ஏன்னா பொண்ணு கொடுக்கணும் கூட 4 பேரும் விசாரிக்கணும் கூட இருக்கிற பெரியவங்களை ஒரு 4 பேர் கேட்டேன் பையன் எப்படிங்க அப்படின்னா தங்கமான பையன்பா யாருக்கிட்டையும் எந்த பேச்சுக்கும் போக மாட்டான் சேட் போட்டு காட்டுவா மாதிரி பார்ப்பான் சவுண்ட் கம்மியா வைப்பான் லாபம் பண்ணுவான் கல்யாணம் பண்ணி கொடுத்த நாள்ல இருந்து தண்ணி சாப்பிட்டு வந்து என் தங்கச்சி போட்டு போட்டு அடிக்கிறானா அதனால கூட்டு வந்து வீட்டுல நானே வச்சுக்கிறேன் பாதுகாப்பா வச்சுக்கிறேன் நாம் இருவரும் ஒன்றாக பிறந்து அன்று முதல் இன்று வரை பெருமான் நோக்கி கடமையாக தவம் செய்தோம். பெருமான் மனமகிழ்ந்து பிரம்மாஸ்திரம் கொடுத்தான். அன்று என்ன வரைத்தான் 7, 12 வயதிலே பிரம்மாஸ்திரத்தை பெற்ற நீங்கள் 7, 16 வயதிலே சென்று சிவனை வேண்டி தவம் செய்து சாகாவர பெற வேண்டும் என்று சொன்னார். அதன் பிரகாரம் நாம் எங்கு செல்ல வேண்டும்? கைலாய் செல்ல வேண்டும். புறப்படு. Thank you.
சிரிக்கின்றான் அறிந்தவர் மனதில் அறிப்பதெல்லாம் அழகாய் சிரிக்கின்றான் அழகாய் சிரிக்கின்றான் சரஸ்வதி சரஸ்வதி கேள்வி வீணை வீணைக்குரியவன் நாரதன் நாரதன் செய்வதெல்லாம் கழகம் கழகத்துக்குரியவன் தக்கன் தக்கன் மகளோ தாட்சாயினி தாட்சாயினி கேள்வது கபாலம் கபாலத்துக்கு உதிரம் உதிரத்துக்குரியவன் அரக்கன் அரக்கன் செய்வதெல்லாம் அக்கிரமம் அக்கிரமம் தடுக்க சக்கரம் சக்கரத்துக்குரியவன் திருமான் திருமான் மார்பில் அமரக்கூடிய திரு மகாலட்சுமி இப்பிறம் சபைக்கு முன்பதாக வந்திருப்பவன் சக்தி லோகத்தை ஆளக்கூடிய நான்முக தேவனுக்கும் சரஸ்வதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்து நாரதன் என்று பெயர் பெற்று எந்த ஒரு குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் என் சிறத்தானது 1000 சுக்கலூராக போக வேண்டும் என்று என் தமையன் தக்கன் கொடுத்த சாபம் தாங்கி இருக்கிறது. இன்றைய தினத்தில் கலகம் செய்ய வேண்டும். என்ன செய்வது? சரி, என்னுடைய தாத்தாவை ஞானத்தால் உணர்ந்து பார்த்தால் நிச்சயமாக கலகத்து கலவை பிறக்கும். நமோ நாராயணாய நமகே ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே. கலகம் எடுத்து விட்டது. ரத்னாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய மாதாபி எனதாபி 2 அரக்கர்கள் தோன்றிருக்கிறார்கள். அவரிடம் சென்றால் நிச்சயமாக கலகத்தை வழி பிறக்கும். கோபியர் கொஞ்சம் கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா கோபியர் கொஞ்சம் ரமணா ரமணா ஒரு மாதிரியா கூப்பிடுறா சேலத்து ஒட்டண்டா அவரு ஒட்ட கந்தல டூர் வர்றாங்க கந்தல மண் வர்றாங்க யாராக நமக்கு தெரிஞ்சாடுறாங்க 8 ரூபா பூ விக்கிறாள்ரா சொல்றேன் யோ பூதாவிக்கு அழகா ஒரு தட்டுல வச்சு நிற்கிறாங்க கையில தலையில மாதிரி சுத்தி நிற்பேன் ஆமா மாறு கணக்குல குடுக்குறியா முழ கணக்குல குடுக்குறியா அது எப்படி மாறு கணக்குல என்ன முழ கணக்குல காலத்துல மாறு கணக்குல தான் கொடுத்துட்டாங்க இப்ப காலம் மாற மாற முழ கணக்கு ஆயி போச்சு அந்த காலத்துல ஒரு மாறு பூ வாங்கினா எங்க வீட்டு 4 பொம்மையாட்டி வச்சுவாங்க யார் யார் தெரியாதே என் மண்டாட்டி என் வீட்டுக்காரி என் சம்சாரம் என் ஒய்ஃப் ஏறி போகுது கொழுப்பு உனக்கு கொழுப்பு அழகிறீரு எல்லாம் ஒண்ணுதானா நானும் ஒண்ணுதான் ஏய் இவரு அவருன்றா வேற ஆள்ரா ஜிலேபிடா நாராயணம் கோவிந்தா வேற ஆள்ரா ஆள் பத்த தெரியல நெத்தில பட்டை கைத்துல கொட்டை கையில கட்டை உடம்புல இல்ல சட்டை இந்த அளவு கல்யாணம் ஆகாத பட்டை நாராயணம் லைன்ல வந்துச்சு லைன்ல வந்து வரக்குறா யார் சாமி நீங்க நான் முட்டம் துறந்த மகன் நீ முட்டை துன்றறனா நாங்க முட்டை போடுற கோயிலே துன்றறவங்க ஏன் அப்படி கிடையாது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூன்றாசை
வெறுத்தவர் நான். வாசி வெறுத்தவரா? ஆமா. எங்கனா போய் தூக்கு மாட்டி சாவு. ஏன் எதுக்கு? அவன் என்ன பேஜார் பட்டுக்கிறான்? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசை வெறுத்துட்டு ஏன் மனுஷன் வளர்த்திக்கிற நீ? நான் ஒரு மகன். நீ பெரிய மாகாணண்டா அவரு. ஏன் மகன் இல்லடா? ஆ. திருலோக சஞ்சாரி. ஓ, திட்டு பையன் கம்யூனிட்டியா? பிராமணி. நீதான் சொன்ன திட்டு பையன் கம்யூனிட்டி. திருலோக சஞ்சாரி. நான் ஒரு முனிவர். ஓ, முனிவரா? ஆமா. நாரத மகா முனிவர். நாதாரே. முனி என்று நாய் முனியா மாட்டு முனியா சாமி. ஏய் எங்கடா கேக்குற? ஹரி ஹரி கோகுலரமணா திருவடி சரணம் கண்ணா ஹரி கோகுல திருவடி சரணம் கண்ணா அப்புறம் பேசலாம் அப்புறம் பேசலாம் என் தந்தை பேர் என்ன தெரியுமா? என்னங்க? நான்முகதேவன். நான்முகதேவன். பிரம்மதேவன் பலிக்கும் கர்த்தா. ஓ, அவன் அப்பா பிரம்மனை பிடிக்கிற ஒரு ரெண்டா. உங்களுக்கு ஒரு சொல் வீட்டுக்கு 4 நாள் வாங்குவாங்க. என்னத்துக்கு? இப்ப வியாபாரம் ஆவா சாமி. டேய், உங்களுக்கு வந்தா 4 பிரம்மனை வாங்க அவங்க வீட்டுக்கு. அந்த பிரம்மன் இல்லடா. வேற என்ன? படைக்கும் கர்த்தா. எல்லாம் பச்சை சாப்பிட்டு தான் வந்து உட்காந்துக்கிறாங்க. இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களை படைப்பது என்னுடைய தந்தை. ஆமா. உலகத்துல உள்ள உயிரை படைத்து உங்க அப்பாவா? ஆமா. இங்க உட்காந்துக்கிறவங்களா? என்னுடைய தந்தை தான் படைத்தார். நின்னுங்கிறவங்களா? என்னுடைய தந்தை தான். தூங்கிறவங்களா? என்னுடைய தந்தை தான். அப்போ ஒரே ஆளா? எங்க அப்பா ஒரே ஆள் தான். அவ்வளோ பேருமா? ஆமாண்டா. வேலைக்காரனுக்கு போட்டு வேலைக்காரி எங்க அப்பா. பார்க்கறேன் அவனை படிச்சது. என்னுடைய தந்தை. என்ன படிச்சது? என்னுடைய தந்தை. தம்பி செவுல் நாய் தூக்கி முண்டா ராஜா. பார்த்தா அடிக்கிற காது கபடா கபடானா. ஏய், பார்த்தா மூக்குல சேர்வா ஊட்டும். என்னடா? காதுல புகை காலமா. என் மரியாதை தான். பார்த்தா என்னடா? ஏய், யாரு என்னடா? யாருடா? என்னடா? ஆத்து பக்கலா பச்சது ஒப்பான்னு ஒத்துக்கினேன். அவனை பச்சது ஒப்பான்னு ஒத்துக்கினேன். என்ன பச்சது ஒப்பனா? எங்க அப்பா நான் முனியாண்டி விலாசல வெங்காய மரம் வச்சிருந்தான். அது கோத்தால போய் கேக்குறேன். கோத்தால ஈச்ச மரம் விளக்கும். ஏய், சொன்னது நீ தானே எங்க ஆத்தால நான் ஏன்டா கேக்குறா? ஏய், அறிவு கெட்டவனே. யாருது? அப்படி கிடையாது. இன்னாருக்கு நாயில் என்று எழுதுவது என்னுடைய தந்தை தான். அப்படின்னா தலையெழுத்து எழுதிருந்தா? ஆமாடா. அரே, அவங்க தலையெழுத்து எழுதிருந்து உங்க அப்பா வேலை. ஆமா. பாதி வேலை உங்க அப்பா இருந்து, பாதி வேலை அவங்க அப்பா இருந்து. ஆமாடா. சரி, உங்க அம்மா பேரு? உருவாக்குறது உன்னுடைய தந்தை. உயிர் கொடுப்பது என்னுடைய தந்தை. ரைட்டு. புரியுறதா? அவங்க அம்மா பேரு? சரஸ்வதி. அவங்க அம்மா இது சொர்சடியாண்டா. 4 பிஞ்சு விட்டுருமா? சாமி, மழை காலமாக்குது, வைக்க போட்டு மூடி வை. இல்ல உங்க அம்மா பெரும்பிடும். நீ போய் வேலி அடிய. என்ன? அறிவு கெட்டவனே. சரஸ்வதி நாவில் குடியிருப்பது கல்வி கரசி கலைவாணி அப்படின்னு உரைப்பார்கள். கலைவாணியா? ஆமா. எங்க இருக்கிறாங்க? நாக்கில கூட இருக்கிறான். யார் நாக்கல? எல்லாருடைய நாவிலும் கூட இருக்கிறான். ஏன் நாக்கல? உன் நாக்கில கூட என் தாய் தான் இருக்கிறான். அவன் இருக்கிறதுனால தானே இப்படி பேசி கிடக்குற. யாரை கேட்டு குடும்பம் வந்தா? ஏன்டா? அட்வான்ஸ் கொடுத்தாளா? கேட்டு பேசினாளா? சாமான் சட்டியை திறந்து இறங்கும்போது என்கிட்ட சொன்னாலா? எப்பறம் ஓட்டா என் நாக்கல குடி வட்டா? அடிச்சுன பல்லுகள்ல தட்டிடுவேன். ஆ. டேய், ஆ. கல்வி கரசி ஆ. கலைவாணி என் தாய் நாவில குடியிருந்தாதான் வாய் திறந்து நல்லா பேச முடியும். கொள்ளையா பிறந்தவன் ஆத்தாளுக்கு ஒரு 3 செட்டி இடம் வாங்கி ஊடு கட்டி விடணும். நாக்கில போய் உட்கார வச்சுக்கிற தண்ணி குடிக்கும் போது உள்ள போட்டா என்ன பண்ணுவேன்? எவ்வளவு பிராண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருங்க. ஏங்க சீரக சம்பா அரிசிக்குது, டீலக்ஸ் பொன்னிக்குது, புல்லட் அரிசிலாம் இருக்குது. கல்வி அரிசி எங்க சாமிக்குது? கல்வி கரசி இப்படி சொன்னீங்க கல்வி அரிசி, அந்த அரிசி எங்க இருக்குது? புள்ளிங்களா வச்சுக்குது, அதுக்கு பக்கத்துல இரு. பள்ளிக்கூடம் போயிருக்கிறியா? பள்ளிக்கூடம் இல்ல போன படிச்சு மூட்டான்னா போயிருக்கிறியா? அவங்க கிட்ட போய்க்கிறேன். ஆமா சார். பாடம் படிக்கணும் பாரு, அதுதான் கல்வி. இன்னொன்னு கேட்காத போட்ட பச்சை மூட்டான்னு போன்னு கேட்கல. இன்னொன்னு கேட்காத போட்ட சாமி இல்ல அவங்க நேரா தடி பாத்துக்கிறேன். மாலையில வந்து உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு நான் பாக்குறேன்டா. உட்காந்துக்கிட்டு நான் பாக்குறேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் வருது தெரியாது, போறது தெரியாது. அப்படியே நூல் மார்க்கமா மறைச்சிடுவேன். நான் கூட அப்படித்தான் போய்ங்கிற வரது தெரியாது, போறது தெரியாது. அம்மா ஓவரா பேசாத மாட்டா பலாலும் குடுத்துருவேன் நான். தெரியாது விடுடா. ரத்னாபுரி கோட்டை இதானே? இதேதாங்க. ஆமா. இதானே? ஆமா. நிஜமாவா? ஏன் வந்த? எதுக்கு வந்த? நேத்துக்கு வந்த? மயிரபுரம் வந்துருவாரு. கேட்பாங்களோட கேள்வியா? அவர் சொல்ல மாட்டாரா? இது தெரியாத நான் மிஷின் கட்டிங் பண்ணிட்டேன். டேய், ஏன்டா குடும்பம் வந்து குடும்பத்துக்கு வந்துக்கிறேன் நானு. ஒரு ஏத்து. ஏங்க என்னத்துக்கு வந்துருக்கீங்க சாமியா? வாதாபி அனுதாபி சந்திக்க வேண்டும். அப்படியா? ஆமா. சரி. நான் வந்திருப்பதாக கூறு. அனுமதி இல்லாத யாரும் உள்ள போக கூடாதுங்க. நீங்க வந்துக்கிட்டா சொல்லிட்டு வரேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? நாரதர். நாதாரு வரம்போக்கானாலே. வாயில நோயில சாப்பிட்டேன். நாரதர் மகா முனிவர். உனக்கு வந்து எனக்கு வரல, நான் என்ன பண்ணேன்? உனக்கு வரலையா? பேர் வரல. சரி, இந்த சாமாபடி. என்ன கலக்கலையோ ஒருத்து சாமா? ஏய், யோக தண்டுடா. ஓ, லோகம் தண்டு விட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான்? தண்டுடா பாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு நினைக்காத. எனக்கு கோவம் வந்துச்சு,
குசு வருமா என்ன? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என் கோபத்தை உன்னால அடக்க முடியாது. நான் சொல்லத்துக்கல. என்ன? அவங்க ஊர்ல தான் அவங்க ரவுடி. வெளிய போயிட்டோம்னா வாய் அடக்க கை அடக்க தேவை. தம்பி நான் கல்யாணுக்கு நேரத்துல 3 உலகத்தை சுத்தி வர வருவேன். ஏய் சொக்கா வாங்குறதுக்கே துட்டு இல்ல. என்னடா பேசிக்கிறீங்க? ஏய் என்னடா நீ நினைச்சுக்கிற? நான் யாரட்ட என்ன பேசிக்கிறா? ஒத்த வெளிய வர்ற மாதிரி அண்ணா பெரியல குட்டடா தம்பி. ஒத்த கைத்து மேல ஒன்னு வச்ச கைத்து பேக்கிடா. நான் உன்னை வச்சுக்க. அது இப்படி புடிச்சு அடி மேல தூக்கி போட்டுறோம். நீ மொத்தமே ஏன்டா அடி போயிடு? இது காஞ்ச செஞ்சு வரா. ஆமா இது யோக தண்டு. யோக தண்டா. இத வச்சுக்கிட்டு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படியே பலிக்கும். இத வச்சுக்கினே. ஆமா இது பார்பி ஷாப்ல பின்னால முட்டு கொடுப்பாங்க அந்த கட்ட